மாதிரிலாம் கேட்கக்கூடாது. இருங்க நீ நாங்கள் மிரட்டுற துணி இரட்ட துணி எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் நம்ம சாஃப்ட் நேச்சர். தமிழக அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கும் செங்கோட்டையனிடம் ஆட்சிக்கு வந்த பிறகு கேள்வி கேட்டால் மிரட்டுகிறீர்களா என்று செய்தியாளர் கேட்டது சற்று பரபரப்பை ஏற்படுத்தினாலும் திரும்ப வந்து பதிலளித்து சென்றது கவனம் பெற்றுள்ளது. கிட்ட வாங்க உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்படி கொத்தம் போட்டு கிட்ட வாங்க, இல்ல கிட்ட வாங்க, இருங்க கிட்ட வாங்க, நாங்க பதில் சொல்றேன். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேரிடர்களை எதிர்கொள்ள ரேடார் கண்காணிப்பு உள்ளிட்ட அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் எப்படி நாம் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டுமோ அனைத்தும் துறையின் சார்பாக காலை முதலமைச்சருடைய ஆய்வுப் பணிகளில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் எந்த விதமான அச்சம் நமக்கு தேவையில்லை. மேலும் அவரிடம் அண்ணாமலை புதிய அரசியல் கட்சி தொடங்கியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடாது என்று கூறியிருக்கிறேன், அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். வேண்டாம் கேட்டிருக்கேன், முதலே சொல்லிட்டேன், இந்த மாதிரி கொஸ்டினே கேட்கக்கூடாது. இதனைத் தொடர்ந்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெற்ற அதிரடி சோதனைகள் மற்றும் அமைச்சரவை கூட்டம் குறித்து பேசினார். பேசிய பின் கிளம்பிச் சென்ற அமைச்சர் செங்கோட்டையன் ஆட்சிக்கு வந்த பிறகு மிரட்டுகிறீர்களா என செய்தியாளர்கள் கேட்டபோது மீண்டும் வந்து பேசினார். அப்போது கிட்ட வாங்க, யாரையும் நான் மிரட்டவில்லை, நாங்க வந்தவுடன் கடுமையாக நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோமா இல்லையா, குண்டர் சட்டம் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் மிரட்டும் துணியெல்லாம் இல்லை, சாஃப்ட் நேச்சர் தான் நான், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு அரணை கொடுக்க வேண்டும், பிரீத்திங் டைம் கொடுக்காமல் கேட்பதுதான் வேதனை அளிக்கிறது என்று கவலை தெரிவித்தார். இந்த மாதிரி கேட்கக்கூடாது. இருங்க நீ இல்ல இருங்க நான் வாங்க கிட்ட வாங்க உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்படி கொத்தம் போட்டு கிட்ட வாங்க, இல்ல கிட்ட வாங்க, இருங்க கிட்ட வாங்க, நாங்க பதில் சொல்றேன். என்னன்னா யாரையும் மிரட்டவே இல்லை. யாரும் மிரட்டினப்போ இல்ல நான் சொன்னது என்ன, இல்ல சட்டம் ஒழுங்கு இருங்கப்பா. இப்போ வந்து எத்தனை நாள் ஆச்சு, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குமா இல்லையா? இப்போ இருங்க நான் இல்ல கேளுங்க, இருங்க நான் சொல்றது கேளுங்க. இந்த பகுதியில் நடைபெற்ற இந்த குற்றத்திற்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? உடனடியாக அவர்கள் குண்டர் சட்டத்திலே அவளை கைது செய்யப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க பொதுவாக சொல்லக்கூடாங்கிறது எங்களுடைய வேதனை. ஏன்னா இருங்க, உரிய நடவடிக்கை நாங்கள் மிரட்டுற துணி இரட்ட துணி எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் நம்ம சாஃப்ட் நேச்சர். அதன் பின் அண்ணாமலை புதிய கட்சி தொடர்பான கேள்விக்கு இது ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என்று பதிலளித்திருந்தார். இல்ல, ஒவ்வொரு இயக்கத்தை துவங்குவதற்கு அவர்களுக்கு உள்ள ஜனநாயக உரிமை, அவர் அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார். அவருக்கு இருக்கிற வேதனை என்ன என்பதை அங்கே இருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போறார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும்.